அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை வருகின்ற ஆங்கில புத்தாண்டுடைய முதல் நாளில் நம்முடைய வீடுகளில் செய்யப்போகின்ற சின்ன சின்ன இந்த வழிபாடுகள் முறைகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா வாழ்க்கையில் நம்முடைய முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு வருடம் முழுவதுமே அது தொடர்ந்து வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளை ஜனவரி 1ஆம் தேதி நம்ம செய்யக்கூடிய, அதுவும் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தால், சின்ன சின்ன மாற்றங்களால் நம்முடைய வாழ்க்கை இந்த வருடம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லபடியான ஒரு பலன்கள், நல்ல மாற்றங்கள், திருப்பு முனைகள் இது எல்லாமே ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை நமக்கு ஜனவரி முதல் நாளில் ஃபஸ்ட்டு ஏந்திரிச்ச உடனே, கண் விழித்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஏன்னா முதல் நாளில் நம்ம ஃபஸ்ட்டு கண் விழிக்கிற அந்த பொருள் எதோ நம்ம பார்க்குறோமோ நமக்கு ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை மேலே கண் விழிப்பாங்க. இல்லாட்டி கண்ணாடி இருக்கும். அது மாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். இல்லாட்டி தங்களுடைய குழந்தைகள் மேலே, கணவர் மேலே, இந்த நம்முடைய மனைவி மேலே அப்படி பார்த்துட்டு அப்படி டக்குன்னு கண் விழிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு பொருள், அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நாளை இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஏந்திரிச்ச உடனே நீங்கள் கண் விழிக்கின்ற அந்த ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படி அந்த ஒரு மந்திர வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கை. எப்பயுமே சொல்லியிருக்கோம், நம்முடைய உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி தேவியானவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த உள்ளங்கையில் எடுத்து கண் விழித்த உடனே நீங்கள் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம், ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு கண் விழிச்சிங்கன்னா, இந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ வளங்களானது கண்டிப்பாக இருக்கும். நமக்கு குடும்பத்துக்கு பணம் பிரச்சனைங்கிறதே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு மந்திர வார்த்தையானது நமக்கு அளவில்லாத செல்வங்களை தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் அதுவும் வருடத்துறை முதல் நாள் நம்ம அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும். அதுவும் இது மார்கழி மாதம். அப்போ நீங்கள் இது மாதிரி ஓம் ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை உங்கள் உள்ளங்கையை பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டு, இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஒரு செல்வ வளம், நல்ல பணம் நான் எங்களுக்கு புழங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே நீங்கள் ஏந்திரிச்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த விஷயங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் காலை ஏந்திரிச்ச உடனே இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்முடைய வீட்டோட அந்த வாசக்கதவை திறந்து வைக்கிறப்ப நம்ம நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த நற்பவிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கட்டும், எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்களே நமக்கு குடும்பத்துக்கு என்றைக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நற்பவி. அதனால் நற்பவி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவை நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே நீங்கள் திறந்து பாருங்கள். குடும்பத்துக்கு இந்த வருடம் முழுவதும் பலவித நன்மைகள் எப்பயுமே நடக்கும். இது நாளைக்கு ஒரு நாள் தான் சொல்லணுமான்னு கணக்கு கிடையாது. டெய்லி நீங்கள் வீட்டு கதவை திறக்கிறப்ப இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு டே ஃபுல்லாகவே முழுக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு குளிக்கிற நீரில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அதாவது எப்பயுமே இந்த மாதத்துடைய முதல் நாள், வருடத்துடைய முதல் நாள், முக்கியமான விசேஷ நாட்களில் குளிக்கிறப்ப சில பொருட்களை போட்டு குளிங்க, ரொம்ப வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரும், இந்த பீடைகள்லாம் விலகும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாளை ஜனவரி 1ஆம் தேதி அப்போ நம்ம குளிக்கிற நீரில் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஒரே ஒரு சிட்டிகை கல்லுப்பு, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, அதோடு கூட நம்ம சேர்த்து இன்னொரு விஷயங்கள் முக்கியமான படப்படும். பால் இருக்குது பார்த்திங்களா, பாலோடது ஒரே ஒரு துளி பால், ரொம்பலாம் வேணால் ஒரே ஒரு ட்ராப்பு காய்ச்சாத அந்த பால், பேக்கெட் பால் இல்லாட்டி பசும்பால். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 துளசி இலைகள். இப்போ துளசி இலைகள் எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேப்பிலை இருந்தால் வேப்பிலை போட்டுக்கலாம். ஆனால் துளசி இலைகள் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அதையும் போட்டு இந்த 4 பொருட்களையும் தண்ணியில் நீங்கள் ஒரே ஒரு கப் தண்ணியில் மட்டும் கூட கலந்து அந்த பக்கெட்டில் கலந்துட்டு அப்படியே நீங்கள் உடம்போ தலையோடு நீங்கள் ஊற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2024 வருஷம் ஃபுல்லாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த பீடை நமக்கு டிஸ்டர்பன்ஸு, அந்த தடைகள் இது எல்லாமே போய் 2025ஆம் ஆண்டோட இந்த தொடக்கத்தில் நமக்கு எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு வேண்டி நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஊற்றலாம். ஏன்னா இந்த துளசி இலைகள் நம்ம எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த நமக்கு தெய்வத்துடைய ஒரு வசிய சக்தி, நமக்கு அந்த இறை அருள் கிடைப்பதற்காக தான் அந்த துளசி இலைகள் நம்ம போட சொல்கிறோம்.
இந்த முறையில் நம்ம மட்டும் கிடையாது, நம்முடைய குழந்தைகளுக்கும் நீங்களே இதே மாதிரி ரெடி பண்ணி அவங்கள வந்து குளிக்கிற அந்த தண்ணியில் நீங்கள் கலந்து விட்டு பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதுங்கிறது கூடுதலான விஷயம். நம்ம எந்த ஒரு பொருள், எந்த ஒரு செயல், நம்ம எது செஞ்சாலுமே, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடுறது யாரை? நம்முடைய குல தெய்வத்தை தான். குலதெய்வத்துடைய உங்களுக்கு பெயர் தெரிஞ்சால் அந்த நம்ம உங்கள்கிட்ட வீட்டில் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோவுக்கு மஞ்சள் பொட்டு பூக்கள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வழிபாடை தொடங்கலாம். எங்கள்கிட்ட நிறைய பேர் குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறவங்க ஆத்மார்த்தமாக தீப வழிபாடை நம்ம எடுத்துக்கலாம். நாளை தினத்தில் நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து நம்ம ஏற்று போகின்ற ஒரு தீபம். இதற்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு, ரொம்ப பெருசையாக அளவு வேணால், சின்னதான பித்தளை தட்டு போதும். அதில் நல்ல பச்சரிசி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது மொக்கு உடையாத பச்சரிசி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் போட்டு பரப்பிட்டு அதற்கு மேலே நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் போட்டு பஞ்சுத்திரி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ணோன்னா கூடுதலான விஷயம். ஏன்னா இந்த ஜனவரி முதல் நாள் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய குலதெய்வத்தை நினச்சி நம்ம, அதுவும் இந்த ஆரம்பத்தில் நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபம் வந்து நமக்கு அதீத ஒரு பலன் கிடைக்கும். நம்ம என்ன நினச்சி வேண்டினாலும் நம்முடைய குலதெய்வமானது அந்த அவங்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டும்தான், அவங்க அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையே வந்து சுபிக்ஷமாகுமோ. அதனால் முதல் நாள் நம்ம குலதெய்வத்தை அந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி 2 கல்கண்டு, திராட்சைகள், இது மாதிரியான சின்ன வீட்டில் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் வச்சுட்டு எளிமையான ஒரு மந்திரம், ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி. இது வந்து நம்முடைய குல தெய்வத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வசியப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. இதை 27 முறை நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி பூஜைகள் நீங்கள் காமிச்சிட்டா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு வருடம் முழுவதுமே குலதெய்வம் நமக்கு வந்து நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ காலையில் நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்கலாமா அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு 7 மணி போல் தான் இந்த பூஜை பண்ணலான் இருக்கோன்னா தாராளமாக பண்ணலாம். இல்லாட்டி மாலை நேரத்தில் 6 மணிக்கு கூட இந்த குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா கூடுதலான விசேஷம். அதுவும் குறிப்பாக இந்த ஒருவரி மந்திரத்தை 27 முறை சொல்வதற்கு எக்காரணம் கூட நீங்கள் மறக்காதீங்க. அதே மாதிரி கடைசியான முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் வருடத்துடைய முதல் நாள். அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளையார் எல்லா இடமும் இருப்பார். நமக்கு கோவிலுக்குள்ளேன்னு கிடையாது, அரச மரத்தடியில் எங்கே மூளை முக்கு எங்கே திரும்பினாலும் பிள்ளையாரோட இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் ஒரு செதற தேங்காய் உடைக்கலாம். இல்லை கோவில் மாதிரி இருக்குது, அர்ச்சகர் இருக்காருன்னு சொன்னால் தேங்காய் பழம் கொடுத்து தேங்காய் உடைச்சி நீங்கள் உங்கள் பேர் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய விநாயகருடைய வழிபாடானது நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. அது இந்த சூரத்தேங்காய் உடைக்கிறது. அப்படி நீங்கள் நாளை மட்டும் மறக்காமல் பிள்ளையார வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷம் இருக்குங்க. அதே மாதிரி கடைசி மிக முக்கியமான விஷயம், நிச்சயமாக யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நாளைய தினத்தில் ஒரு தான தர்மங்கள் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு உணவு பொட்டலமோ இல்லை வாயில்லாத ஜீவன்களுக்கு, காக்காக்கு, குருவிக்கு, நாய்க்கு, அப்படி ஏதாவது ஒரு உயிருக்கு நம்ம கையால் நாளைக்கு ஒரு உணவுகள் நம்ம தானமாக கொடுத்தோன்னா நிச்சயமாக அந்த ஒரு புண்ணியமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் தெருவுலையோ பசுமாடுகள் வந்தால் கண்டிப்பாக பசுமாட்டுக்கு ஒரு பழம் கொடுக்கறதுக்கு நீங்கள் மறக்காதுங்க. ஏன்னா பசுமாட்டுக்கு இது மாதிரி உணவு கொடுக்கறதுங்கிறது நமக்கு அனைத்து தேவர்களுடைய அருளானது நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த வருடத்திலோடைய முதல் நாள் நம்ம சொல்லுகின்ற இந்த குட்டி குட்டி டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தாங்க கொடுக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.